ஹலோ வணக்கம். மார்க்கெட் அப்டேட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து April 30th 2026 அண்ட் Thursday, லாஸ்ட் Thursday ஆஃப் த மந்த்து. மார்க்கெட்ஸ் மார்னிங்லாம் ரொம்ப 1.2 1.3 1.4% டவுன் ஆச்சு. இப்போ ஆஸ் வி ஸ்பீக் இட்ஸ் அபவுட் 3:25 PM, இட்ஸ் அபவுட் 0.7% டவுனு. அண்ட் ஸ்மால் கேப் 0.45% டவுனு. நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% டவுனு. ஸோ அக்ராஸ் த போர்டு நிறைய ஸ்டாக்ஸ் டவுனாக இருக்குது. மெயின் ரீசன் எகைன் அண்ட் எகைன் ஈரான் யூஎஸ் பீஸ் ஸ்டாக்கு அது அப்படியே பிளாக் ஆகி நிற்கிறதுனால தான் அமெரிக்கா போட்டிருக்க பிளாக்கேடு, நேவல் பிளாக்கேடு, அது எல்லாமே இஷ்யூஸு. இதை வச்சு இன்றைக்கி அன்பிரசிடெண்ட்டாக என்ன ஆகிடுச்சுன்னா, பிரெண்ட் க்ரூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு $125 மார்னிங்லாம் போச்சு. Subsequently, it has cooled down. Right now, as we speak, $116. Again, it is on the higher side. But morning போன அந்த பீக்கில் தான் மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ் ஆச்சு. அதுக்கப்புறம் then probably slowly it started coming down and markets also recovered. So crude is a major thing for us. So that is the thing. And then இதெல்லாம் வச்சு ருப்பியும் it hit 95 and beyond. ஸோ டாலர் ருப்பி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 95.1516 அந்த ரேஞ்சில் இருக்குது ஆஸ் வி ஸ்பீக். இதற்கெல்லாம் மேலே இன்னொரு காரணம் வந்து லாஸ்ட் Thursday ஆஃப் த மந்த் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி F&O எக்ஸ்பைரி. ஸோ F&O எக்ஸ்பைரியை வச்சு ஜென்ரலி மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்கும். தட் இஸ் ஆல்சோ எ ரீசன். ப்ளஸ் அதர் ரீசன்ஸ் வந்து ஓகே, கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு FII செல்லிங் இருக்கும், அதனால தான் மார்க்கெட் டவுன் ஆகுது. அஃப்கோர்ஸ் டொமஸ்டிக் செல்லிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, பட் இட் குட் பி தேர். பட் மோஸ்ட்லி FII செல்லிங்ஸு, குளோபல் மார்க்கெட், சப்டியூடு குளோபல் மார்க்கெட்ஸு, ஆல் தீஸ் திங்ஸ் தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஜென்ரலாக. ப்ராபப்ளி இந்த ஆயில் ப்ரைஸ் குறையாத வரைக்கும் நம்மளுடைய எக்கானமி வந்து ஆல்வேஸ் வந்து கொஞ்சம் கிடுக்கிப்பிடியில் தான் இருக்கும், லிட்டில் டஃப்பாக தான் இருக்கும். ஒன்ஸ் தெர் இஸ் கிளியர் டைரக்ஷன், ஈரான் யூஎஸ் டீல் நடக்குது, Strait of Hormuz open ஆகுது, oil prices is going down, then automatically our markets will pick up. We are all waiting for that day. Let us hope for the best.